Hey guys, welcome back to channel GlamGirlTamil. இன்னைக்கு the subscriber most requested video தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு பிஃபோரே வந்து eyelash வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து eyelash நான் அதே eyelash தான் வந்து வச்சுருக்கேன். அதை பற்றி டிப்ஸ் ப்ளஸ் அப்டேட்டடாக கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். eyelash வந்து வைக்கணும் வாங்கணும் அது எப்படி வைக்கணும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னா பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எஸ் இப்போ வந்து புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நம்ம சேனலில் இப்போது 4K சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே மை ஹார்ட்லி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸை ஐலாஷோட ஸ்டார்டிங் ப்ரைஸை என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 rupees 40 50 60 17 அதை மாதிரி எல்லா கடையிலையும் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லையும் எல்லா இடத்துலையும் இப்போ விற்க ஆரம்பிச்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் நானே அதுதான் பண்ணேன். ஒரு பிராண்டடான ஒரு ஐலாஷ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் நிறைய ஃபேன்சி கடையில் 2 கடையில் மட்டும் வாங்கி அதை வந்து வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லேஷ் ஒழுங்காக இருக்கும். ஆனால் அந்த க்ளூ இருக்குங்களா, அந்த க்ளூவில் ஒன்றுமே இருக்காது. இதையாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம சும்மா ஆசைக்கு நம்ம வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்குவோம், ஆனால் ஒன்றுமே இருக்காது. வேஸ்ட் ஆஃப் மணி. இதை நிறைய வீடியோவில் ஒரு ஓல்டு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். தயவு செய்து இந்த ஃபேன்சி ஸ்டோர்லையோ பெரிய பிராண்டட் இல்லாதது இந்த லேஷ் க்ளூவே வந்து வைக்காதீங்க. ஏன்னா சில பேருக்குங்க இந்த லேஷ் க்ளூ வந்து இங்கே அலர்ஜி ஆகும், இரிட்டேஷன் ஆகும், அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நான் பண்ணது நிறைய பேரும் பண்ணியிருப்பீங்க. ஐ கேன் கெட் யூ. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி லேஷஸோ இல்லை அதை மாதிரி க்ளூவோ வந்து வாங்கிடாதீங்க. பிராண்டட் ஆல்வேஸ் கோ ஃபார். கொஞ்சம் மணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவே நான் வாங்குங்க நான் சொல்லலை. நீங்கள் அமேசானில் நைக்காவோ பர்பிள் எங்கே பார்க்குறீங்களோ நீங்கள் அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விஷ்லிஸ்ட்லேயோ இல்லை கார்ட்லேயோ போட்டு எப்போ உங்களுக்கு சேல் டைம் வருதோ அந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி நான் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குகிறேன், எப்படி மணி சேவ் பண்ணி டிப்ஸ் கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் எப்பவுமே உடனே வந்து வாங்கிட மாட்டேன். 4-5 மாதமாக அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்துட்டே தான் இருப்பேன். பார்த்துட்டதுக்கப்புறம் அது எப்போ நம்மளுக்கு ரேட்டு வந்து கம்மி ஆகுதுன்றதான் வாங்குவேன். ஸோ சேல் வந்து தீபாவளி சேல், ஹோலி சேலு, அப்புறம் வந்து நியூ இயர் சேல், பொங்கல், இது மாதிரிலாம் சேல் வரும்ல, சின்ன சேல், இண்டிபெண்டன்ஸ் டே சேல், அது மாதிரி சேலில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அமௌண்ட் டீல் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எஸ் அதை மாதிரி நீங்கள் அந்த ஃபேக்கான லேஷஸோ கம்மி ரேட்டில் தயவு செய்து வாங்கிடாதீங்க. கொஞ்சம் மணி சேவ் பண்ணி வச்சு வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே, கமிங் டு பாயிண்ட். நான் என்ன லேஷ் வந்து யூஸ் பண்ணுறேன், நான் பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன். நான் இந்த பிராண்ட் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், CALA. இது அப்படியே உங்களுக்கு லிங்க் வந்து வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து என்னோடய ஹால்பேக் ஸ்டோரில் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு பின்னாடி நம்ம இந்த லேஷ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு இங்கிலீஷில் வந்து போட்டிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து க்ரூவல்ட்டி ஃப்ரீ 100% வேகனான ஒரு லேஷ். இது எந்த ஒரு ப்ரொமோஷன் இல்லை. இந்த லேஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 3 லேயர் ஆஃப் லேஷ், மேலே மாட்டிச்சு, 3 லேஷ் வந்து இதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தான் நான் எப்பயுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. செகண்ட் கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்கும். தேர்ட் ஒன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாகவும் இங்கே அப்படியே பெருசாக இருக்கும். சரி ஓகே, இந்த லேஷ் வந்து நம்மளோட ஐயோட லேஷோட கரெக்டாக இருக்குமா? டெஃபினட்டாக இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு சில பேருக்கு இங்கேருந்து முடி இருக்கும், சில பேர் இங்கே இருக்கும், சில பேர் ரொம்ப வால்யூம் லெஸ்ஸாக வந்து இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லேஷோட ஃப்ரண்ட் போர்ஷனை விட்டுடுவேன், இந்த பேக் போர்ஷனை ஒரு 2 ஹேர் வரா மாதிரி கட் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோடய லேஷுக்கு இதை நான் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இவ்வளோ பெரிய கண்ணு முடி யாருக்குமே இருக்காது. டெஃபினட்டாக இது நீங்கள் இங்கே லேஷ் வந்து வைக்கும் போது உங்களுக்கு அப்படியே ரொம்ப ட்ரமாட்டிக்காக ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நேச்சுரலாக இருக்கிறதுக்காக இந்த லேஷை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஒரு ஸ்டோக் ஹேர் உங்களுக்கு எப்படி ஆப்ஷன் வேணுமோ அது மாதிரி இந்த ஸ்டோக் ஹேர் இல்லை இந்த ஸ்டோக் ஹேர் இது கூட வேண்டாம், இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் நீங்கள் கட் பண்ணிடலாம். மேக் ஷுர் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டில் தான் நம்மளுக்கு இங்கே கொஞ்சமாக இருக்கும், இங்கே தான் நம்மளுக்கு லேஷ் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷனல் தான், பட் நான் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஹியர் யூ கேன் கட், இங்கே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சின்னதாக சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸ்க்கும் இந்த லேஷ்க்கும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு லேஷ் வாங்கினோடனே யூஸ் பண்ண முடியுது. இதோட ஹேர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மார்க்கெட்டில் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்குகிற லேஷ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹார்டாக இருக்கும்.
அதுவும் இது உங்களுக்கு நான் கம்பேரிஷன் வந்து காமிக்கிறேன். அதான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ அதையும் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லேஷ் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் இதை மாதிரி ஒரு ஐலாஷ் தான் வந்து யூஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். இதோட ஒர்த் மணி பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் வித் லேஷ் க்ளூ. ஓகேங்களா, இது ஜஸ்ட் க்ளூ இந்த இடத்துல இருக்கும். சாரி, இங்கே இருக்கும், இந்த இடத்துல லேஷ் இருக்கும். இது ரெண்டுத்தோட கம்பேரிஷன் வந்து பார்க்க காமிக்கிறேன் இந்த ஐலாஷோட. ஸோ இது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வந்து இருக்கும். இந்த ஹேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அண்ட் அகெயின் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு அது மாதிரி ரஃப்பான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு மணிக்கேற்ற தான் பொருள் இல்லை, அதனால் இது கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறதா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல பிராண்டடாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்கன்னா பிராண்டடானது வாங்கிக்கோங்க. ஓகே, பேக்கில் கூட உங்களோட அந்த லென்த் இருக்குங்களா, அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி 51, 52, 53 அது மாதிரி லென்த் இருக்குது. பிரைட் டு பே இருக்கீங்கன்னா, இல்லை உங்களுக்கே செல்ஃபாக மேக்கப் பண்ணணும், இல்லை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணி விட்டீங்கன்னா பேக்கில் இருக்குது. ஸ்விஸ் பியூட்டிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்விஸ் பியூட்டிலையும் நான் வந்து வச்சுருக்கேன், பட் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு பிராண்டில் இந்த 3மே இருக்குல்ல. ஃபஸ்ட் ஒன் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. அண்ட் அடுத்தது இந்த லேஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் கம் இருக்கும், அந்த கம்மெல்லாம் நீங்கள் எக்ஸஸாக ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி கம்மோட ஸ்டிக்காக இருக்கும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த லேஷ் க்ளூ கம்மெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் வெட் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதே ஷேப்பை ரீட்டைன் பண்ணணும், இந்த கர்வை ரீட்டைன் பண்ணணும். ஸோ எடுத்து அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் யூஸ். இந்த கம் போர்ஷனை லைட்டாக இதை மாதிரி நீங்கள் எடுத்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இது நீங்கள் அப்ளை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி எடுத்து அதே லேஷ் கர்வோட மாதிரி நீங்கள் இந்த கர்வோட ரீட்டைன் ஆகணும். இந்த கர்வில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இவங்களே வந்து க்ளூ கொடுத்துட்றாங்க. நம்ம ஐலைனர் மாதிரி தான் இருக்கும். இதுதான் க்ளூ. அண்ட் இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒயிட் க்ளூ. இதில் பிளாக் க்ளூ வர இருக்குது. நான் ஒயிட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இது என்கிட்ட 1 இயராக வந்து இருக்குது. பேண்ட் இருக்குங்களா, இந்த பேண்டில் இப்படி ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கணும். எங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லாவே வந்து லேஷ் வந்து இந்த பேண்டில் இருக்க மாதிரி இருக்கா பார்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 60 செகண்ட் கீழே வச்சுருங்க. ஸோ இப்போது இந்த ஐஸில் உங்களுக்கு லேஷ் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து வித் அண்ட் வித்தவுட் லேஷ் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். லேஷ் வச்சுட்டு நீங்கள் ஐலைனர் வைக்கிறதா வைக்கலாம், இல்லை ஐலைனர் வச்சுட்டு உங்களுக்கு லேஷ் வைக்கிறதா வைக்கலாம், இந்த லேஷ் வச்சுட்டு நீங்கள் ஐலைனர் வைக்காமல் கூட இருக்கலாம். எவ்ரிதிங் இஸ் யோர் சாய்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன், அந்த ஐ மேக்கப்போடு இருக்குது. ஆனால் அந்த ஐலைனர் இருக்குது. இந்த லேஷை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி சென்டரில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பார்க்கணும். கீழே பார்த்துட்டு இந்த லேஷை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன பண்ணுறேன்னா, இந்த ஐபாலுக்கு முன்னாடி எனக்கு இங்கே ஹேர் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு எங்கே இந்த ஹேர் ஸ்டார்ட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இந்த ஐபாலுக்கு முன்னாடி இங்கே எனக்கு ஹேர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்த நான் டார்கெட்டாக வச்சு இங்கே இதை ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நான் ஹோல்ட் பண்ணிப்பேன். ஸோ இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் எடுத்து இந்த முடியை மட்டும் தொட்டு வச்சுடுவேன். அண்ட் அதே மாதிரி தான் இந்த சைடும். இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வைக்க கஷ்டமாக தான் இருக்கும், பட் ப்ராக்டிஸ் ஆனால் உங்களுக்கு வந்து பழகிடும். அவ்வளோதான், இந்த சைடு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பேண்ட் எடுத்து இந்த பக்கம், தட்ஸ் இட். ஹேரை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் பேக்கில் அப்படி புஷ் பண்ணி விடுங்க. ஒரு இப்படி பிடிச்சி இப்படி புஷ் பண்ணி விடுங்க. அப்போது இந்த பேண்ட் அந்த ஐலைனர் அப்ளை பண்ணியிருக்கலாம் அந்த அழகாக போய் ப்ளேஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட். லேஷ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி நான் ஐலைனர் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது வீடியோவில். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எனக்கு கரெக்டாக ஃபினிஷ் ஆகுது. ரொம்ப லார்ஜாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு, அதனால் சின்னதாக கட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, குயிக்காக ரொம்ப சிம்பிளாக வைக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் ஒரு 2-3 டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கரெக்டாக வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து
நார்மல் லேஷ் நம்ம வாங்கும்போது இது நம்ம யூஸ் பண்ணுவோமா மாட்டோமா, மணி வேஸ்ட் பண்ணுறோமா, அது மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் தாட்ஸ் இருக்கும். எனக்கு அது மாதிரி இருந்துச்சு. இது மற்ற லேஷ் மாதிரி இந்த கண்ணுக்கு மேலே இந்த கரப்பாம்பூச்சி இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம்ல, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டாக என் கண்ணுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது, அது நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். கண்ணுக்கு மேலே இருக்கிறது நம்மளுக்கு தெரியும், பட் ரொம்ப வந்து ஆக்வர்டாக ஹார்டாக வந்து எனக்கு எதுவும் வந்து ஃபீல் ஆகாது. ஈஸியாக நீங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணி கண்ணை ஓப்பன் பண்ணலாம். அந்த லேஷ் வந்து நல்லா நம்மளுக்கு ஸ்டிக் ஆகி இருக்கணும். இப்போது நம்ம லேஷ் வச்சதுக்கும் வைக்காததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். அந்த மேக்கப்போட லுக்கே எலிவேட் பண்ணி காமிக்கிறதே லென்ஸ் அண்ட் லேஷ் தான். ஸோ லென்ஸ் வேணால் கூட தாராளமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் லேஷ் வச்சோடனே அந்த கண்ணை வந்து அப்படியே ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ரியலாக லேஷ் இருக்கும்போது நல்லாயிருக்கும். சில பேர் லேஷ்லாம் கம்மியாக இருக்கும்போது இதை மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் எட் இது அஃபோர்டபுள். நான் காலையில் அமேசானில் தான் நான் வாங்கினேன். 400 300 சம்திங் 380 சம்திங்கு. லேஷு அந்த க்ளூவோடு வர்றதுனால தாராளமாக இதை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறதா எனக்கு ஸ்கின்னுக்கு எந்த ஒரு அலர்ஜியோ ரேஷோ என்னோடய ஸ்கின்னுக்கு வரலை. பட் சென்சிட்டிவாக இருக்கிற ஸ்கின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்சிட்டிவாக இருக்கிற ஸ்கின்னுக்கு நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக பார்த்து உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி தான் நான் வந்து வீடியோவில் வந்து லேஷ்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த பார்க்க லுக்கே ஃபுல்ஃபில்டாக அழகாக வந்து இருக்கும். இது ரொம்ப சாஃப்டான ஹேர்னால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து கேரி பண்ணிக்கலாம். ஒரு நார்மலாக ஸ்டிக்காக வந்து இருக்கும். தண்ணி பட்டால் லைட்டாக உங்களுக்கு அந்த க்ளூலேருந்து வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லேஷை. ஸோ கேட்டிருந்தவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் ரிப்பீட் பண்ணுறது, ஒரு அன்பிராண்டடான தெரியாத பிராண்டை லேஷை வாங்காதீங்க. இப்படி வாங்கினாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் க்ளூ வந்து நல்ல பிராண்டடானது. இது ஸ்விஸ் பியூட்டியில் கூட உங்களுக்கு லேஷ் க்ளூவோட இருக்குது. இப்போ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆகுது. அண்ட் லேஷ் க்ளூ வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் சொல்கிறாங்க. ஓரளவு உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு 2 hour 3 hour உங்களுக்கு அழகாக நீங்கள் கேரி பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அதுக்கு ஃபுல்லாத்தையும் தண்ணி ஊற்றிட்டு அப்பயும் அந்த வாட்டர் ப்ரூஃப்னால் கண்டுபிடினா இல்லை. நம்ம என்னென்ன மேக்கப்போ இல்லை நம்மள இந்த மாதிரி ஆக்சரிஸோ நம்ம கேரி பண்ணுறதுலாம் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 100% உங்களுக்கு ஒரு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். தண்ணியிலேருந்து வெளியே நம்ம அக்கேஷன் இல்லை ஈவெண்ட்லாம் போகும்போது தாராளமாக வச்சுக்கலாம். பட் அந்த அடிசியோட அந்த க்ளூ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்பப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் லைனர் வச்சுட்டும் வைக்கலாம். நான் என்னோடய பர்சனல் சாய்ஸ் வந்து மோஸ்ட்டாக லைனர் வச்சுட்டு இது மாதிரி ஐலாஷ் வந்து வைப்பேன். ஸோ என் கண் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஐஸுக்கும் இந்த சைஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு ஜூம்லேயே வைக்கிறேன். கேட்டிருந்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதுனா நம்ம சேனலில் பார்த்து இந்த ஸ்கின் கேர் இல்லை மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதுனா உங்களுக்கு ரிவ்யூ இல்லை எதுனா வீடியோ சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. And this is bye from GlamGirlTamil. Keep smiling, spread only the positivity. Bye bye. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye bye.